காளி காவேரி என்று காவிரி ஆறு உருவாகி இப்ப 3வது இடத்துல ஓடுதுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? காவிரி உருவான வரலாறு முதல்ல சென்னை அடையாறிலே ஓடியதாம், 2வதாக கூவத்தூருக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையில ஓடியதாம், 3வதாகத்தான் நமது கல்லணை கட்டிய அந்த முக்கொம்பு வழியாக சிறுகாழி தாலுகாவில் போய் சேருது. இன்று 4வதாக காவிரி இடம்பெற போகிறதாக விஞ்ஞானிகள் ஆய்வு சொல்லுது. 4வதாக இடம்பெயர்னா எங்கே போகுமா? ராமேஸ்வரத்தில் போய் சேரப்போகுதான். ராமேஸ்வரத்துக்கு காவிரி போகணும்னா எப்படி இந்த மாற்றம் உருவாகும்? கற்பனை பண்ணி பாருங்க. காவிரி இப்போ திருச்சி பக்கத்தில் ஓடுது. ஒருவேளை 100 வருஷமோ 200 வருஷமோ எப்பவோ தெரியல, ஆனால் இடம் பெயரப்போகுது. அப்போ என்னென்ன நடக்கும், இந்த பூமியிலே மாற்றம் என்ன உருவாகும் அப்படிங்கிற நாளைய சிந்தனையைத்தான் நமக்கு முன்னோர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், விஞ்ஞானிகள் அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒருத்தர் திடீர்னு செத்து போனார். சரி, திடீர்னு செத்து போனா எரிக்கணுமா புதைக்கணுமான்னு அது வேற பிரச்சனை பேசிக்கிறாங்க. இறந்தவர் நேரா யமலோகத்துக்கு போனாரு. யமலோகத்துக்கு போனா யமதர்மனை பார்த்து ஆச்சரியமா பாக்குறேன். ஓஹோ, என்னையா யமலோகம் ஒரு வித்தியாசமா இருக்கு, என்ன எதுக்கு அப்ப கூட்டி வந்தாங்க? ஆமா, உன் ஆயுசு முடிஞ்சு வச்சு கூட்டி வந்தாச்சு, பேசாம இரியா அப்படின்னாரு. ஆமா, இங்க எதுக்கு வெறும் கடிகாரமா மாற்றி வச்சிருக்கீங்களே ஏன்னு கேட்டார். சரி, கடிகாரம் இருக்குல்ல, நிலை கடிகாரம், அது மாட்டி இருக்குங்க நிறைய. யமலோகத்துல கடிகாரங்களா மாட்டி இருக்கு. இவன் கேட்டான், இந்த கடிகாரம் மெதுவா ஓடுதே, இது யாருடைய கடிகாரம்? சரி, அதான் உன்னோட கடிகாரம். ஓ, ஏன் ஓடுது? கடிகாரம் ஓடுனா தாண்டா அழகு, கூடுதலா ஓடுதுன்னா நீ சொன்ன பொய்க்காண்டி ஓடுதுன்னா ஓடுது. யாராரு எவ்வளவு பொய் சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கடிகாரம் ஓடும் நாரா யமதர்மன். பக்கத்துல ஒரு கடிகாரம் ஓடாம இருந்திருக்கு. ஓடாம இருக்கிற கடிகாரத்தை பார்த்து இது யாரோட கடிகாரம்னு கேட்டாராம். அதுதான் உங்க நாட்டில் கொல்கத்தாவிலே வாழ்ந்த அன்னை தெரசா அம்மையாருடைய கடிகாரம் நாரா யமதர்மன். தெரசா அம்மையார் பொய்யே சொல்லலையோ? ஆமா, சொல்லல. ஆமா, ரொம்ப அற்புதமான பெண்மணி, அயல்நாட்டு பெண்மணி. இந்த இந்தியாவுக்கு வந்து தொழுநோயாளிகளுக்காக ஒரு நிறுவனம் நடத்தினார்கள். தொழுநோயாளிகளை வச்சு காப்பாத்தினாங்க. ஒரு தொடர் நிறுவனத்தை வச்சு தொண்டு நிறுவனம் ஏற்படுத்தி அந்த அம்மா கல்கத்தா வீதியிலே பிச்சை எடுக்கிறாங்க. எல்லாத்தையும் செல்வந்தர்கள்ட்ட போய் ஏதாவது கொடுங்க, இந்த நிறுவனம் நடத்தணும். அப்படி கல்கத்தா வீதியில கையேந்திர போது ஒரு பெரிய கோடீஸ்வரர் என்ன பண்றாரு, எச்சிய காரி உமிழ்ந்துடுறாரு, கையில துப்பிடுறாரு. எச்சிய காரி எச்சிய கையில துப்பணும்னு அந்த அம்மா என்ன பண்ணா, ஒத்த கையை மடக்கி வச்சுக்கிட்டு மறு கையை நீட்டினாலாம். ஐயா, எனக்கு வேண்டியதை கொடுத்துட்டீங்க, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாலாம். அந்த முதலாளி நொந்து போனானாம். சொத்துல பாதி எழுதி வச்சதாக வரலாறு சொல்லுது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானா நன்னயம் செய்து விடல். அந்த அம்மாவோட கடிகாரம் ஓடாம இருக்கு அப்படின்னு. இப்போ பாருங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தவன் இந்த பக்கமாக திரும்பி பார்த்தேன், ஒரு கடிகாரம் ரொம்ப வேகமாக ஓடுது. இப்போ கேட்டேன், என்னையா காத்தாடி மாதிரி ஓடுது, இது என்னையான்னு கேட்டேன். அதுவும் கடிகாரம் தான், ஆனால் காத்தாடி இல்லை. ஏன் வேகமாக ஓடுது? ஏன் வேகமாக ஓடுதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அரசியல்வாதிகளும் உள்ள கடிகாரம் அந்த கடிகாரம், அதனால தாண்டா வேகமாக ஓடுதுன்னாரா யமதர்மே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்த பேரும் அம்புட்டும் புழுகுறாங்கன்னு அர்த்தம். எவ்வளவு புழுகுனாலும் தான் நம்புறமே நம்ம அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. நீ என்ன வேணாலும் புழுகிட்டு போ, நம்ம கொடுக்குறத கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரியே வாழ்ந்துட்டான். என்ன செய்யறது? நாளைய தலைமுறைக்கு என்ன வைத்திருக்க உணவு கலாச்சாரம் பூரா நஞ்சா போச்சு. இன்னைக்கு சுகி சுமோட்டோ நிறுவனம் சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல, சுகிங்கிற நிறுவனம் சொல்றேன், பல மில்லியன் டாலர் பணத்தை அதுல முதலீடு செய்து விட்டு அந்த முதலீடு செய்த பணத்துல சாப்பாடு கொடுக்குறேன் எல்லாருக்கும். சோறு சுமக்கிற பிள்ளைங்கள்லாம் யாரு? நம்ம வீட்டு பிள்ளைங்க, படித்த பிள்ளைங்க, பட்ட படிப்பு படித்த பிள்ளைகள் தான் சாப்பாடு சுமக்குதுங்க. வேலையில்லா திண்டாட்டம் இதிலே தெரிஞ்சுக்கிறணும். அவன் சொல்கிறான், இன்னொரு 5 வருஷத்தில் நான் கொடுக்குற சாப்பாட்டை தான் நீங்கள் சாப்பிடணும், நீங்கள் விரும்புகிற சாப்பாட்டை சாப்பிட முடியாது. இன்னும் 5 வருஷத்தில் அவன் சொல்கிற சாப்பாட்டை தான் சாப்பிட முடியும், நம்ம விரும்புகிற சாப்பாட்டை சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறேன். அப்படி ஒரு வேளை 5 வருஷத்துக்கு பிறகு அவன் கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டா என்ன ஆகுமா? 40 வயசுக்கு மேலே அடுத்த தலைமுறை வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். யார் சொல்லுவா? யாரு கேப்பா? 3 வயசு குழந்தைக்கு நாக்கில் புற்றுநோய், 3 வயசு குழந்தைக்கு நாக்கில் புற்றுநோய். என்ன தவறு செய்திருக்கும்? என்ன தப்பு பண்ணி சொல்லுங்க பாப்போம். 3 வயசு பிள்ளைக்கு நாக்கில் புற்றுநோய் என்னன்னு மருத்துவ ஆய்வு செய்தால் குடிச்ச தாய்ப்பால் நஞ்சா போச்சு. சரி, தாய்ப்பால் நஞ்சா போச்சே, தாய் என்ன தப்பு பண்ணான்னு பார்த்தா அவ சாப்பிட்ட உணவு நஞ்சா போச்சு. விவசாயம்ங்கிற பேரில் வேளாண்மை செய்கிற நம்ம எல்லாரும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளித்து அளவுக்கு மீறி அதிகமான உரங்களை போட்டு அது விஷமாக ஏறி அது என்ன ஆகுது? பிஞ்சு உயிருக்கு தாங்க மாட்டேங்குது, உயிர் போயிருச்சு. அது பல நோய்களை உண்டாக்குது. இந்த நோய் விட்டு வாழ்க்கையே நோயில ஆபத்தான உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கு. நீங்கள் பாருங்க, காலில் புண்ணு வந்துருச்சுன்னா சக்கரை நோயின்னு சொல்லிடுறேன். ஆமாம், தலைவலிக்கு மாத்திரையை போட்டால் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் நிற்கிது. வயிற்று வலிக்கு மாத்திரையை போட்டால் ஒரு 2 மணி நேரத்தில் நிற்கிது. கை கால் வலி மாத்திரை போட்டால் நிற்கிது. எல்லாத்துக்கும் நிற்கிற மாத்திரை போட்டால் சக்கரை நோய்க்கு மாத்திரை போட்டால் நிற்க மாட்டேங்குது. ஏன்? அது இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஏன் தெரியல?
நிக்க முடியாது, நிக்க விட மாட்டேன். நின்று வச்சுனா அப்புறம் வருமானம் எப்படி வரும்? நினைச்சு பாருங்க. நீங்க அதை விட லேசா விரல்ல இடிச்சு பிடிச்சி புண்ணு வச்சுன்னா விரலை வெட்டி எடுத்துறேன். காலில் புண்ணு வச்சுன்னா காலை வெட்டி எடுத்துறேன். சிறுநீரகம் கெட்டு போச்சுன்னா கிட்னி அதையும் எடுத்துறேன். எல்லாத்தையும் எடுக்கிற மருத்துவம் தான் நமக்கு இருக்கிற ஆங்கில மருத்துவம். ஆனா எல்லாத்தையும் சரியாக பயன்படுத்துற மருத்துவம் தான் சித்த மருத்துவம். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு மதனும் நீங்களும் பேசிக்கிறீங்க. ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு தம்பிட்ட கேப்ப, என்னப்பா என்ன சொன்னாரு தம்பி சேர மேசி? ஆமா சொன்னேன், சொரக்காய்க்கு உப்பு இல்ல விடுங்க அப்படின்ற. சொரக்காய்க்கு உப்பு இல்ல, சொரக்காய்க்கா உப்பு இல்ல? சொரக்காய் சாப்பிட்டா நமக்கு உப்பு இல்ல. சொரக்காய் நல்ல மருத்துவம், நல்ல மருந்து. உணவே மருந்து, மருந்தே உணவா இருந்துச்சு நம்ம கிட்ட. சுரக்காய் சாப்பிட்டா உடம்புல இருக்க உப்பு போயிடும். உப்பு போயிடுச்சுன்னா அத்தனை உறுப்புகளும் பாதுகாக்கப்படும். இப்ப உப்பு நல்லதா கெட்டதா? உப்பு நல்லதும் சரிதான், கெட்டதும் சரிதான். ஏன்னா உப்பில்லா பண்டம் குப்பையிலே. உப்புத்தான் அத்தனை நோய்களுக்கும் காரணம். இன்னைக்கு இருக்கிற உப்பு எப்படி இருக்கு? நச்சு வேதிப்பொருள் அயோடின் கலந்து விற்கப்படுது இந்த உலகத்தில். அயோடின் நச்சு வேதிப்பொருள் தான் பெண்களுக்கு தைராய்டு நோய், கர்ப்பப்பை புற்றுநோய், அத்தனை நோய்களுக்கு மூல காரணம் உப்பு. அதையெல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற நாளைய தலைமுறைக்கு நல்ல விஷயத்தை உணர்த்தும்படியாக இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது எல்லா வல்ல முருகப்பெருமான் இங்கே குடிகொண்டிருக்கின்றார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவருக்கு மேவ வாராதே வினை என்றார் அருணகிரியார் வாக்கு. அந்த வகையிலே இடத்திலே முருகப்பெருமானை வணங்கி வாழ்த்து பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு கலகம் மறந்தா நியாயம் பிறக்கும். கலகம் பிறக்காம நியாயம் பிறக்கும். ஆமா, உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதா தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அப்பை சொன்னது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருணல் சொன்னது. அதில் அர்த்தம் உள்ளது. வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உனை போலே அளவோடு உறவாட வேண்டும். உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டதா அருளா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடல் சொன்னது. அதில் அர்த்தம் உள்ளது. சேர்ந்திருந்தோர் நிலவான் போல நான் நிலவை போல நீ வளர்ந்ததாலே. நீ நானும் சேர்ந்திருந்தோம் நிலவுவானம் போல அந்த நிலவை போல தேர்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது எல்லாதான் இல்வாழ்வு நிம்மதி ஏறு. கடவுள் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டதாம் கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில்